வணக்கம் மக்களே. இந்த வீடியோல வெளிவராத பல உண்மைகளை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். முழுக்க முழுக்க பிக் பாஸ் சீசன் 7 என்ன நடக்குது அப்படின்ற உண்மைகளை பத்தி தான் விவரிக்க போறோம். நேற்று எபிசோட் பார்த்திருப்பீங்க பல பேர். அது எபிசோட டீட்டெயிலா நோட் பண்ணீங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு புரியாத விஷயங்கள்லாம் கூட புரியலாம். அதுல குறிப்பா ஒரு விஷயத்தை கேட்டிருப்பாரு கமல்ஹாசன் சார். என்ன கேள்வி அப்படின்றது பாத்தீங்கன்னா, இந்த பணப்பட்டி யார் எடுத்துட்டு போயிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கும் போது எல்லாரோட பதிலும் போட்டாங்களே, ஏன் அர்ச்சனாவோட பதில போடல அப்படின்ற ஒரு கேள்வி டீட்டெயிலா இன்டெப்தா பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்க அர்ச்சனாவோட பதில் ஏன் போடல அப்படின்றது பாத்தீங்கன்னா, அர்ச்சனா எழுது இந்த பணப்பொட்டியை மாயா எடுத்து கொண்டு போயிருக்க வேண்டும் சார் அப்படின்ற மாதிரி ஒரு பதில சொன்னப்ப ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் ட்ரிபிள் த டைம்ஸ் சத்தம் சவுண்ட் வெறித்தனமா கேட்டிருக்கு. வேற லெவலான ஒரு சத்தம் வந்திருக்கு. அந்த ஒரு கிளிப்பை கட் பண்ணி தூக்கியிருக்காங்க. இதன் மூலியமா அவங்க என்ன கூற வரார்கள் என்றால், மாயாவுக்கு எதிராக எந்த ஒரு விஷயத்தையும் அர்ச்சனா சொன்னா நாங்க போட மாட்டோம். பாசிட்டிவா சொன்னா போடுவோம், நெகட்டிவா சொன்னா போட மாட்டோம். ஏன்னா நாங்க மாயாவை டைட்டில் வின்னருக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, அதை எப்படி நீ சொல்ல விட்டுருவ, அதை எப்படி நாங்க மக்களுக்கு காட்ட மாட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க திட்டவட்டமா இந்த விஷயங்கள்லாம் கட் பண்ணி தூக்கி இருக்காங்க. ஆனா இந்த உண்மை சார், நீங்க டிவில வேணா கட் பண்ணி தூக்கலாம் சார், ஆனா அதை பார்த்துட்டு வர ஆடியன்ஸ் எல்லாம் தெரியல சார் அவங்களுக்கு உண்மை எதுன்றது. அர்ச்சனாக்கு தெரியும் நீங்க மாயா எந்த அளவுக்கு இருக்கு, நீங்க கை தட்டுறது எல்லாம் அர்ச்சனாக்கு ரீச் ஆயிரும். அங்க இருக்க ஆடியன்ஸ் சொல்லிட்டாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இது மாயாக்கு நெகட்டிவா ப்ரோட்ரே ஆயிரும் அதை காமிச்சா. அதனால அதை கட் பண்ணி தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி எபிசோட்ல கட் பண்ணி தூக்கி உள்ளார்கள். இன்னொரு பக்கம் அங்க பார்த்த ஆடியன்ஸ்லாம் ஒரு பக்கம் பயங்கரமான பல உண்மைகளை வெளியே வச்சிருக்காங்க. இதுல குறிப்பா இன்னொரு விஷயம் என்னன்னா, மாயாக்கு கிளாப் சத்தம்லாம் நிறைய இடத்துல கேட்டிருக்கல மக்களே. முழுக்க முழுக்க அதெல்லாம் எப்பா கிளாப் பண்ணுங்கப்பா, எப்பா கிளாப் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி அங்க மைக்கை வச்சு கிளாப் பண்ண சொன்னதாகவும், அதுலயும் குறிப்பா நிறைய கிளாப்ஸ் எடிட்டிங்ல ஆட் பண்ணதாகவும். இருங்க, ஒருத்தர் அந்த ரியாக்ஷனை பார்க்கணும். நீங்க கிளாப்ஸ் வரும்போது ரியாக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா உனக்கு புரியும். இப்ப அர்ச்சனா எழுந்துக்கும் போது கிளாப்ஸ் வரப்போ அர்ச்சனாவோட ஃபேஸ் ரியாக்ஷன் சொல்லும். அவங்க அப்படியே தலை குனிந்து மக்கள் கிட்ட ஒரு இது கேட்பாங்க. இதெல்லாம் பார்க்க முடியும். அதே மாயாக்கு கிளாப்ஸ் வரும்போது மாயாவோட ரியாக்ஷனை பார்த்திருக்கீங்களா? கிளாப்ஸே வந்த ரியாக்ஷனே தெரியாது பாருங்க. அந்த ஃபேஷியல்ல ரியாக்ஷனே தெரியாது பாருங்க. அந்த ஃபேஸ்ல அப்பயே தெரியுது அது ஒரு எடிட்டிங் கிளாப்ஸ். வேற யாருக்கும் வந்த கிளாப்ஸ் நீங்க மக்கள் கிட்ட மாயாக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு ப்ரொஜெக்ஷனை காட்டி மாயாக்கு ஓட்டை ஏத்தி எப்படியாவது மாயாவை டைட்டில் வின்னர் ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் பேக்ரவுண்ட்ல நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது தெளிவா புரிஞ்சுக்கணும் நீங்க. ஏன்னா மாயா அப்படின்ற கேரக்டருக்கு வெளியே ரெஸ்பான்ஸே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு அவங்க பண்ண விஷயங்கள் அந்த மாதிரி ஒரு அக்லியான கேம், டர்ட்டியான கேம் விளையாடி இருக்காங்க. இதுக்கு எப்பறம் இத்தனை மக்கள் சப்போர்ட் வராங்கன்ற ஒரு பேசிக் கேள்வி கூட யாருக்குமே இல்லைன்னா எனக்கு புரியல. இந்த ஒரு பேசிக் கேள்வி எல்லாருக்கிட்டையும் இருந்திருக்கணும். அப்படி எப்படி மக்களுக்கு அதை நீங்க ரியாக்ஷனை போய் செக் பண்ணுங்க. நீங்க எபிசோடு திரும்ப போயிட்டு ஓட்டி பாருங்க. மாயாவோட ரியாக்ஷன் நமக்கு சப்போர்ட் வருதுன்னா அந்த ரியாக்ஷனே மாறும். போன வாரம் ஒரு சப்போர்ட் கிடைச்சது மாயாக்கு, ஆனா இந்த வாரம் சப்போர்ட்டே கிடையாது. முழுக்க முழுக்க எடிட்டிங்ல போட்ட கிளாப்ஸ் தான் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு வேலையும் விஜய் டிவி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றதான் தகவல். இன்னொரு பக்கம் மாயாவை எப்படியாவது டைட்டில் வின்னர் ஆக்கிடணும் அப்படின்ற மாதிரி விடாபுடியா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு எபிசோட்ல நடக்க போற விஷயம் எல்லாம் சொல்றேன். ஒரு பக்கம் இன்னைக்கு ஒரு ஓட்டிங்ன்ற மாதிரி ஒரு கேள்வி வரும் மக்களே. என்ன ஓட்டினா, ஒருவேளை நீங்க இந்த வீட்டுல இருந்து வேற யாருக்காவது ஓட்டு போறதா இருந்தா யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறார் கமல்ஹாசன் சார். ரெண்டாவது டாஸ்க்னு சொன்னால அந்த ரெண்டாவது டாஸ்க் இதுதான். யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னும் போது விசித்ரா, விஜயவர்மா, அர்ச்சனா மற்றும் தினேஷ் 4 பேர் மாயா அப்படின்ற மாதிரி மாயா ஓட்டு போடுவோம்னு பேரை சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல ஆடியன்ஸ் பின் டிராப் சைலண்ட். எப்படி இவிபி செட்ல போன 200 பேர், ஒருத்தர் 2 பேர்ல 200 பேர் போயிருக்காங்க. அந்த 200 பேருமே பின் டிராப் சைலண்ட் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஒரு புள்ளி சத்தம் கூட வரல. இன்னொரு பக்கம் அங்கேயே டீம் இருப்பாங்க. மைக்கை வச்சுட்டு கைத்தட்டலுக்கு ஒரு மைக்கு மூலியமா கைத்தட்ட சொல்லியிருப்பாங்க. அதை சொல்லியும் ஒருத்தரும் கைத்தட்டல. எப்படி ஒருத்தருமே மாயா கைத்தட்டல. அப்படியே நிராகரிக்கப்பட்டு மாயா அப்படியே நிக்க வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் தினேஷ் பேரை சொல்லும் போது கைத்தட்டல் வந்தது. ஆனா மாயாக்கு அது ஒருத்தர் சொன்னா கூட கைத்தட்டல் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு இதுவதான் மாயா மக்களிடையில் வாங்கியிருக்காங்க அப்படின்றதான் ஒண்ணு. எப்படி மாயாவோட இது அந்த 200 பேர்ல ஒருத்தருக்காவது பிடிச்சுன்னு இருக்குங்களாங்க. போன ஒரு ஆளாவது ஒருத்தருக்குமே பிடிக்காம ஒருத்தரும் கைத்தட்ட சொல்லியும் கைத்தட்டாம நிக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பலை இருந்திருக்கு அந்த செட்டுல அப்படின்றத நீங்க பாத்துக்கணும். இதெல்லாம் இன்னைக்கு எபிசோட்ல எப்படி காட்டப்படும் என்றால், மாயா பேர் சொன்னோன்னே சூப்பர்பா சூப்பர் சூப்பர் அப்படின்ற மாதிரி சேனல் எடிட் பண்ணி போடலனா மட்டும் நீங்க பாருங்க. இந்த மாதிரி பல வேலைகளை போட்டு மாயா தான் மாசுன்ற மாதிரி காட்டுறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது பின்புலனாக நிறைய விஷயங்கள் தெரியுது. இதை இப்படி மக்களை ஏமாத்தி மாயாவுக்கு ஓட்டு போட வைத்து டைட்டில் வின்னர் ஆக்கலான்ற கனவை நம்ம ஆக விடக்கூடாது மக்களே. ஒருத்தரை ஏமாத்தி சீட் பண்ணி ஒருத்தனை டைட்டில் வின்னர் ஆகக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல செயல்கள் செய்து இந்த டைட்டில் வின்னர் வாங்கினா பரவாயில்ல. அவங்க செய்தது எல்லாமே ஒரு டர்ட்டி கேம், ஒரு கேவலமான கேம்.
அந்த ஒரு கேவலமான கேமை விளையாடி டைட்டில் வின் பண்றதை நம்ம விடவே கூடாது. மக்கள் பவர் என்னன்றதை நம்ம விடாமல் காட்டிக்கணும். யாரை வேணாலும் ஏமாத்தலாம், ஆனா இந்த மாதிரி ஏமாத்த விடக்கூடாது. அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், ஆனா மக்கள் யாருன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நிமிஷத்துக்கு நிமிஷம் காட்டிக்கிட்டே இருக்கணும்ன்றத நான் நம்புறேன். ஓகேங்களா? ஏன்னா அந்த டைட்டில்ன்றது டிசர்விங்கான ஒரு ஆளுக்கு போகணும். அந்த டிசர்விங்கான ஆள் யாருன்றது நீங்க சூஸ் பண்ணணும். இதை தவிர்த்து பல டீட்டெயிலான விஷயங்கள் வந்து இன்னைக்கு 6 மணிக்கு லைவ் இருக்கு. லைவ்ல வாங்க, இன்னும் தெளிவாகவும் டீட்டெயிலாகவும் பேசுவோம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க guys.